வணக்கம் மக்களே, நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைனார் குப்பம் தாங்க வந்திருக்கேன். இந்த ஃபிஷ் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து லைவான மீன்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைனார் குப்பத்தில் வந்து மீன் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம நைனார் குப்பம் தான் வந்திருக்கோம். இங்கே இன்றைக்கி என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்க்கலாம், அப்படியே மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு, சும்மா இந்த கட்டுமரம், அந்த கட்டுமரத்தில் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுமரத்தில் நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாகவே இருக்கும். நீங்கள் பெரிய போட்டில் வாங்கிறதோட சின்ன போட்டில் வாங்கும்போது உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணியே வாங்கலாம். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிழங்கா மீன், நண்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கிழங்கா மீன் பாருங்கள், மொத்தமே வந்து வெள்ளை கிழங்கா மீன் மொத்தமே வந்து 500 அப்படின்ட்டு இருந்தாங்க. நண்டு பெரிய பெரிய நண்டாக இருந்தாங்க, அது மொத்தமே 400 அதுக்கப்புறம் பொடி மீன்லாம் இருந்தது, அந்த பொடி மீன்லாம் வந்து 200. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலையிலே வந்து நண்டு அதிகமாக இருந்தது, அதுக்கே 2-3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இவங்ககிட்ட நண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நண்டு வந்து அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து பெரிய போட்டில் வாங்கவே முடியாது, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம சீக்கிரம் போனதால பார்த்தீங்கன்னா போட் எதுவுமே வரல. இப்போ தான் வந்து போட்டு வர ஆரம்பிச்சிருது. இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டே வருது. கட்டுமரம் தான் ஒரு 2-3 இருந்தது. இந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே எப்படின்னா முதல்ல வந்து அந்த போட்லேயே விற்கல, அதுக்கப்புறம் ஒரு கீழே வந்து தார்பாய் மாதிரி போட்டு அதில் கொட்டிட்டு நம்மளுக்கு என்னென்ன மீன் வேணுமோ நம்மளே பொறுக்கி எடுத்துக்கலாம். பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து ரேட்டு கேட்டோன்னா அவங்க ரேட்டு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமான மீன் வரல, மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மொத்தம் மீனுமே இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலையில் கொஞ்சம் மீன் இருந்தது. வலையில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்க மீன்லாம் இருந்தது. நண்டு எதுவுமே இந்த போட்டில் வரல. இந்த மீன் மட்டும்தான் இங்கே இருந்தது. இதில் ஊடா மீன் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. நீங்கள் ஊடா மீன்லாம் பார்த்து வாங்கணும். ஏன்னா வச்சிங்களேன், ஊடா மீனில் வந்து நிறைய வந்து கெட்டுப்போன மீன்லாம் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன மீன்லாம் ஒரு 2-3 இருந்தது. ஒருத்தர் வாங்கின்னு வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணார். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மீன் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஊடா மீனில் வந்து அதிகமாக வந்து கெட்டுப்போன மீன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நானே வந்து ஊடா மீன் வாங்கும் போது ஏமாந்து போயிருக்கேன். நீங்கள் அந்த மீனை வாங்கும் போது அந்த செதில் பிரித்து பாருங்கள், சிவப்பாக இருந்தால் வாங்க. ஏன்னா நிறைய மீனில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை பார்த்து தான் கொடுப்பாங்க சில பேர் வந்து பார்க்காம அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுனால, நம்ம அர்ஜென்ட் பண்ணிட்டு வாங்குறதுனால சில பேர் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வாங்கும் போது பார்த்து வாங்க. கட்டிடா சங்கரா சங்கரா என்ன மீன் என்ன மீன் கூட நான் அவ்வளோ கீழே கட்டுற மாதிரி சங்கரா எவ்வளோ இது? பத்து பேர் யார் கேட்குறான்னு பாரு, எல்லாத்தையும் பேர் அப்படி பேத்து வாடா. எவ்வளோண்ணா? என்னண்ணா இது எவ்வளோ கேட்டேண்ணா உங்கள்கிட்ட? எப்படியா 1000 நோ நல்லா இது இப்போ 2 பேசுகிறீங்க ஒன்றா ஒன்றா இல்லை தேவை சொல்கிறத பார்த்தா எனக்கு தான் ஆகுது. கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைங்க, கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நைனார் குப்பம் வந்து டோட்டலாக இப்போ மாறிடுச்சுங்க. சைடில் ரோட்லாம் போட்டு சூப்பராக ஆகிட்டாங்க. நான் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 8 மாதம் இருக்கும் இப்போ தான் வந்ததுனால ரோட்லாம் போட்டு சைடில் பக்காவாக வச்சுக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐல மீன் தாங்க அதிகமாகவே இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லா போட்லேயுமே வந்து ஐல மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு போட் வந்திருக்கு, இந்த போட்டில் பாருங்களேன் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள். நம்ம காலையிலே வந்துட்டதுனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மீன் வந்து 200 சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய மீனுங்க. ஐல மீன் 4 ஐல மீன் கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும். அந்த சைஸில் இருந்தது ஐல மீன் ஒன்று ஒன்றும். இது பாரு, இதெல்லாம் மீன் தான் பாரு. அவர் வாங்கலாம் வாங்கல அப்படியே இல்லை, மொத்தமாக தான் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன் நான். அது மட்டும் 800 ரூபா எடுத்துங்க சொல்லிட்டாங்க. இல்லை அதில் பாதி எடுத்துக்கிறேன் நான். அதில் பாதியில் வராது. அதான் கேட்டேன், நம்ம பாதி கொடுப்பீங்களான்னு. ஒரு நண்டு இருக்கு,
இப்போ நீங்கள் பார்க்குற நண்டு தான் சேத்து நண்டு. நீங்கள் வந்து பொட்டு நண்டு அதிகமாக பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரி நண்டுலாம் பார்த்துருப்பீங்க. இந்த சேத்து நண்டு வந்து ஒரு சீசனில் தாங்க வரும். இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிருக்கு தான். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேத்து நண்டு வந்து அதிகமாக கிடைக்கும். ஒரே ஒரு போட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 3 சேத்து நண்டு இருந்தது. நம்ம 3 நண்டு மட்டும் வாங்கி சாப்பிட முடியாது, அதனால் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். சும்மா ஒரு 50 ரூபா கொடுத்து எடுத்துக்க போனாங்க. ஏன்னா இது அவ்வளோதான் ரேட்டு போகும், ரேட்டு கம்மியாக தான் போகும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும், ரொம்ப நல்லாலாம் இருக்காது இது டேஸ்ட்டு. பொடி மீன் அவங்களுக்கு என்ட்ரி மீன் எல்லாம் அவ்வளோதான் மீன் போட்டாங்க எல்லாம் எல்லாருக்கும் ஒரு மீன் வேலைக்கு போட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மீனோட பேர் வந்து முள்ளார்னு சொன்னாங்க. கிலாத்தி வகையை சேர்ந்தது, தோலை ஊற்றி தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மீன் நீங்கள் யாரா சாப்பிட்ருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஊடா மீன், அதுக்கப்புறம் திருக்க மீன்லாம் இருந்தது. திருக்க மீன்லாம் 3 திருக்க மீன் வந்து 200 ரூபாங்க, சின்ன சின்னதாக இருந்தது 200 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடா மீன்லாம் இருந்தது. ஊடா மீன்லாம் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இன்றைக்கி வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ஊடா மீன் வந்து சில போட்டில் அதிகமாகவே இருந்தது. சார் 400 கொடுங்க. கவர் இது எவ்வளோண்ணே? நானேண்ணா மாமா இது என்ன சொல்லுங்க 400 கொடுப்பா. இல்லைப்பா 400 தான். 400 கொடுங்க. பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் போட்டாங்க. அதனால் பெரிய போட்லாம் வந்து காசிமேட்டில் போகாது. சின்ன சின்ன போட்டு இந்த மாதிரி கட்டுமரம், அதுக்கப்புறம் ஃபைபர் போட்டு இந்த மாதிரி போட்டில் தான் கடலுக்கு போவோம். அதனால் உங்களுக்கு சின்ன மீன்லாம் தான் கிடைக்கும். நீங்கள் எந்த மார்க்கெட் போனாலும் சின்ன மீன் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஐஸ் போட்ட மீன்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ஆந்திரா மீன், கர்நாடகா மீன் அந்த மீன்லாம் வரும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்ன மீன் மட்டும் தான் கிடைக்கும். தூண்டில் மீன் வந்து எப்போயாவது ஒரு தடவை நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூண்டில் மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வஞ்சர மீன், அதுக்கப்புறம் வந்து ஷீலா மீன் அதெல்லாம் கிடைக்கும். ஈசிஆரில் இருக்க சைடு வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே வந்து மீன் கிடைக்குங்க. நம்மளுக்கும் வந்து அந்த மீன்பிடி தடைக்காலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து பெரிய போட்டுக்கு மட்டும்தான். எப்போவுமே கடலுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து கடலுக்கு போவோம். மீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாகவே கிடைக்கும். மக்களே, நீங்கள் எந்த மார்க்கெட் போனாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு அயில மீன் தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அயில மீன் தான் அதிகமாகவே இருக்குது. மற்ற மீன்லாம் வந்து சும்மா 1-2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு இருக்குது. மற்றபடி ஃபுல்லாகவே வந்து அயில மீன் தான் இருக்குது. நீங்கள் அயில மீன் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் போய் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் தான் சொல்லுங்கள், நம்ம அங்கே வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கலாம் மக்களை. நன்றி, வணக்கம்.